ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2019 ரிலீஸ் ஆன பாபிலோன்கிற ஒரு அனிமே பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமே மிஸ்ட்ரி த்ரில்லருங்கிற ஜானரில் வரும். ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட் ஒரு கேஸை சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கேருந்து ஒரு லீட் கிடைக்கும். பார்த்தா அது இந்த கேஸ்க்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. சரி, அது என்னன்னு சும்மா தான் செக் பண்ண போவாங்க. பார்த்தா அது எங்கெங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தா ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும் இவங்களுக்கு தெரியாமல். இந்த அனிமே ஸ்டார்டிங்லேருந்து கடைசி எபிசோட் வரைக்குமே ரொம்ப எங்கேஜாக வச்சிருப்பாங்க. இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் டோக்கியோவில் இருக்க ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை கட்டுறாங்க. நிறைய பேர் ஏதோ செக் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அதை ஆரம்பிக்கலாங்கிறாங்க. பார்த்தா இப்போ அங்கே சிபிஐ ரைட் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாருமே இங்கேருந்து நவரக்கூடாது, மெடிக்கலில் ஃபார்மசி ரிலேட்டடாக நீங்கள் எதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்கிறாங்க. இப்போ அந்த பிளேஸில் ரைடும் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருக்க எம்டி டக்குன்னு ஒரு கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க எல்லா கேபிள் லைன்ஸுமே அவங்க ஏற்கனவே கட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ரைட் பண்ணுறவங்களும் இந்த எம்டி ரூமுக்கு வந்துடுறாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் வரோம். அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் இந்த அனிமையோட இன்டர்வியூ போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்கே சேசுகிங்கிற ஒருத்தர் தான் நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் இந்த அனிமையோட ப்ரொட்டாகனிஸ்ட் மாதிரி. இப்போ இவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க வந்து நாங்கள் எல்லா பாக்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டோம் சார், இது ஒரு 20 நாளாவது அவங்க வந்து ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ நாள் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கதே 2 நாள் தான். நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ பாக்ஸ் கலெக்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாரு. அவங்களும் 700 பாக்ஸ் கலெக்ட் ஆகிருக்குன்னு மொத்தமாக சொல்கிறாங்க. பாப்போம் இதில் மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் செக் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு வந்திருக்க கம்ப்ளைண்ட்டே இப்போ தான் சொல்கிறாங்க. ஆக்ராங்கிற ஒரு புது ட்ரக் வந்து இந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க சில இன்ஸ்டியூஷன்ஸ் கூட சேர்ந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ட்ரக்கோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாக காட்டியிருக்காங்க. அதாவது இது ஒரு நோயை வந்து 80% க்யூர் பண்ணணும்னா, இல்லை இது 90% பண்ணும், 95% பண்ணுன்னு சொல்லிட்டு இதோட எஃபிஷியன்சி அதிகமாக காட்டியிருக்காங்க. இப்போ சேசிகே அவரோட டீம் லஞ்ச் சாப்பிட்டு இருக்கப்போ இவங்க கேப்சர் பண்ண பில்டிங்கை பற்றி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த நியூஸுக்குலாம் அந்த அளவுக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த நியூஸ்க்கு போயிடுறாங்க. என்னன்னா இன்னும் 20 நாள் இவங்க ஊருக்கு எலெக்ஷன் வந்திருக்கு. இந்த நியூஸை கேட்டுட்டு இருந்த சேசிகையோட அசிஸ்டன்ட்டும் ஒரு நாள் நான் இந்த மாதிரி ஏதாவது கரப்டான பொலிட்டிஷியன் கேஸை பெருசாக எடுத்து ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இது இவங்களோட பாஸ் கேட்டுடுறாங்க. இப்போ அவங்க ஆஃபீஸில் வச்சும் அவர் கேட்குறாரு இந்த ஆக்ரா கேஸில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கான்னு. என்னன்னா இந்த கேஸில் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் மொத்தமாக இன்வால்வ் ஆயிருக்குங்கிற மாதிரி இருக்கு சந்தேகம் இருக்கா, அதனால சீக்கிரம் அதை பாருங்கிறாரு. இப்போ சேசிங்க அவரோட ஒய்ஃப்ட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு எனக்கு வீட்டுக்கு வர லேட் ஆயிரும், எனக்கு பதிலாக நம்ம பையன் டெனியே ஒரு குட் பை சொல்லிருங்கிறாரு. இப்போ இவரோட அசிஸ்டன்ட் உங்கள் பையனுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேட்டதுக்கு இவரும் 7 வயசு ஆகுது, அவன் பேர் ஆஸ்மான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இருக்கு குடிக்க அங்கே ஒரு காஃபி வச்சிருக்காங்க. பார்த்தா இவங்க கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அந்த காஃபி கொட்டிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ளே இந்த காஃபி கொட்டி கரையாயிருச்சான்னு சொல்லிட்டு இவரும் எடுத்து பார்க்குறாரு. அப்போ தான் இவரோட அசிஸ்டண்ட்டை நல்லா நோட் பண்ணி பார்த்து இது காஃபி கரை மாதிரி தெரியலேன்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்ட சேசுக்கு இது காஃபி கரை இல்லை, இது ரத்த கரைங்கிறாரு. இங்கேருந்து தான் கதை கொஞ்சம் கொஞ்சமாக விறுவிறுப்பாக ஆரம்பிக்குது. இவங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் என்னன்னா 4 மெடிக்கல் ஸ்கூல் சேர்ந்து இதை ஃபேக் பண்ணுறாங்கிறது தான். ஆனால் இப்போ இந்த ரத்த கரையெல்லாம் சாம்பிள் எடுத்து பார்த்தா இது 5வது ஒரு ஸ்கூலில் டினோட் பண்ணுது. அதாவது 5வது ஒரு ஸ்கூலோட ப்ரொஃபஸரோட டிஎன்ஏ தான் உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்க வச்சு பார்த்தா இது ஒரு புதுசாக ஏதோ ஒரு ஸ்கூலோட இன்வால்மெண்ட் இருக்கு போல இருக்கு. இப்போ அது சிங்கிள் பேப்பரில் டபுள் பேப்பர் மாதிரி இருக்குது. சரி, அதையும் பிடிச்சி உரிக்கிறாங்க. ஃபுல்லாக உரிச்சதுக்கப்புறம் அவரும் ஷாக் ஆகிடுறாரு. பார்த்தா அந்த பேப்பர் ஃபுல்லாகவே ரத்தக்கரையாக இருக்குது. இப்போ அந்த பேப்பரில் கிடச்ச ரத்தக்கரை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் சாம்பிள் கிடச்சிருக்கு, ஒருத்தரோட ப்ரொஃபைல் மாட்டிருக்கு. பார்த்தா இப்போ அடுத்த சீனில் அந்த புதுசாக இருக்க 5வது யூனிவர்சிட்டியோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு சொன்ன அந்த யூனிவர்சிட்டிலாம் போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த கேஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கேஸ்க்கும் அந்த கேஸ்க்கும் எதுவும் இன்வால்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்கிறாரு. இவங்களுக்கு கிடச்ச அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வச்சு அந்த ப்ரொஃபஸர் தேடி போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அங்கே அவர் வரல ஆஃபீஸ்க்கு. சரி, இவங்களும் டேரெக்டாக அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிடுறாரு. இவங்களும் வெளிலேருந்து எவ்வளோ கத்தி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் உள்ளேருந்து யாருமே வந்து திறக்கல. இதை பார்த்து அசிஸ்டண்ட்டாக அவர் வீட்டில் இல்லை போல இருக்குது, நம்ம கிளம்பலான்னு சொல்கிறாரு. ஆனால் சேசிக்கு ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. அதனால் அவர் கதவுல காதை வச்சு கேட்டு பார்க்குறாரு. இதை கேட்டு அசிஸ்டண்ட்டுக்கு புரிஞ்சிருச்சு இவர் என்ன செய்ய போகிறாரு. ஆனால் சார் நம்ம வாரண்ட் இல்லாமல் எந்த ஒரு வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் கேட்குறாரு. இதை கேட்ட சேசிக்கு அதை பற்றி நீ கவலைப்படாத, வாரண்ட்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேங்கிறாரு. மிஸ்டர் ஈனபா உள்ளே இருக்கீங்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவங்களும் கதை உடச்சிட்டு உள்ளே வராங்க. பார்த்தா அங்கே அவர் ஏதோ ஒரு ட்ரக்கை ஓவர் டோஸ் யூஸ் பண்ணி செத்து போயிருக்காரு. இப்போ அடுத்த சீன்லேயே இதை பற்றின டீட்டெயில்ஸையும் அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ஸில் கொடுத்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு கிடச்ச டேட்டாஸ்லாம் கேதர் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்னன்னா அவரோட பாடி வந்து ஒரு அனஸ்தீசியா கொடுக்குற மிஷினோட கனெக்ட் ஆகிருக்கான். 1 மணி நேரத்துக்கு அந்த அனஸ்தீசியா வந்து லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க மாதிரி அதில் செட் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் இது எப்போ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு பார்த்தா 30 மணி நேரத்துக்கு முன்னாடியா. ஆக்சுவலி இப்போ இது ஒரு மர்டராக கன்சிடர் ஆகலையாம், செல்ஃப் சூசைடாக தான் கன்சிடர் ஆயிருக்கான். ஏன்னா 30 மணி நேரங்கிறப்ப கொலை பண்ண யாரும் அவ்வளோ நேரம்லாம் டைம் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட கடைசி ஆசை வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கானுங்கிறவும் இது ஒரு மர்டர் கிடையாதுன்ட்டாரு. அதே மாதிரி டோமோகாசு ஆனோங்கிற ஒரு பேர்லேருந்து இவருக்கு அடிக்கடி மெயில் வந்துகிட்டே இருந்திருக்கு இந்த கடைசி ஒரு 2 மாசமா. இப்போ இவருக்கு ஃபர்ஸ்ட் கிடச்ச அந்த ரத்தக்கரை இந்த போலீஸ் கிட்ட காட்டுறாரு. இதை பார்த்து அந்த போலீஸ் இது ரொம்ப பெரிய விஷயம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகுறாரு. இப்போ அடுத்த சீனில் இவர் வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அடிக்கடி. இதை செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ என்னன்னா அந்த போலீஸ்கார் தான் அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஈனப்போ இப்போ ஒரு ரோட் கிராசிங்கில் நின்றுட்டு இருக்காரு. நான் இவர் யாருங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சேன், இது ஏதோ பெரிய விஷயத்தோட கனெக்ட் ஆகிருக்கு போல இருக்கு, உன்ட்டு இதெல்லாம் சொல்லலாமான்னு சொல்லி கேட்குறாரு. ஈனப்போ நானும் இப்போ இங்கே தனியாக தான் இருக்கேன்னு சொல்லுங்கிறாரு. இப்போ அப்படியே நமக்கு அந்த பொலிட்டிஷியன் பார்ட்டியோட ஹெட்டையும் காட்டுறாங்க, மோமோருன்னு. இப்போ இதெல்லாம் மிஸ்டர் ஈனபா அவரோட ஹையர் அஃபீஷியல்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போதைக்கு இருக்க ஒருத்தலாம் வச்சு பார்த்தா இவர் தான் அடுத்த ஹெட்டாக வர போறாருங்கிறாங்க. இந்த நேரத்தில் அதுவும் இன்னும் கொஞ்சம் நாள் எலெக்ஷன் வேறு வரப்போகுது, நீ இதுக்கெல்லாம் தயாராக இருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. ஈனபாவ் நானும் ரெடி தாங்கிறான்.
சரி உன்னை நான் அந்த ஆக்ரா ட்ரக் ரேஸ்லேருந்து இந்த கேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுறேங்கிறாரு. நீனும் அந்த போலீஸ் பூமியை 2 பேர் மட்டும் தான் பர்மிஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் மட்டும் இது விசாரிங்கிறாரு. இப்போ தான் நமக்கு இந்த சிட்டியையும் காட்டுறாங்க. டோக்கியோட வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்க ஷினிகிங்கிற சிட்டி தான் இதுவான். இது அங்கே இருக்கவங்களாம் செகண்ட் டோக்கியோவை பார்க்குறாங்க. இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நடக்குது இந்த சிட்டியில் தான். இப்போ ஈனபாரோட அசிஸ்டன்ட் கிட்டே இதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு அசிஸ்டன்ட் அங்கே ஸ்கூல் கிட்ட கேட்டு செக்யூரிட்டி ஃபுட்டேஜ்லாம் எடுத்திருக்காரு, அதை இப்போ காட்டுறாரு. அங்கே இவர் கூட இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணோட ஃபேஸ் இவருக்கு சரியாக தெரியல. சரி இதை இன்னும் நல்லா டீப்பாக விசாரி, நானும் போகிறேங்கிறாரு. இப்போ ஈனபாரோட ஃப்ரெண்டுக்கிட்டே போய் கேட்குற இதை பற்றி விசாரிக்க. ஆக்சுவலி அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், இவர் ஒரு ப்ராசிக்யூட்டர், அதே மாதிரி அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போது இதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் வேறு இருந்திருக்காரு. இந்த டாக்டர் வந்து இந்த பொலிட்டிஷியன் லீடரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டி மெம்பராக இருந்திருக்காருங்க, அதெல்லாம் அவரும் பார்க்குறாரு. இப்போ அவரும் ஒரு கான்டாக்டில் இருக்க பொலிட்டிஷியன் லீடர்ஸ்லாம் காட்டுறாரு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்னமோ அவர் தான் இருக்காரு, ஆனால் செகண்ட் அண்ட் தேர்ட் இவங்க தான், இவங்களும் ஒரு நல்ல கேண்டிடேட் தாங்கிறாரு. இவங்க என்ன தான் இந்த அளவுக்கு வந்தாலும் இன்னமும் போய் அந்த யூனிவர்சிட்டியை விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்கிறாரு. இதை கேட்ட ஸ்டேஜுக்கு இங்கே தான் எனக்கு ஏதோ ஒன்று இடிக்குதுங்கிறாரு. இப்போ தான் இவரோட ஃப்ரெண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நீ போய் இப்போ என்ன நோமரை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றியான்னு கேட்குறாரு. ஆமாங்கிறான் இவனும். ஆனால் நான் இதை பற்றி என்னோட ஜேர்னலிஸ்ட்லாம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது கரெக்டானு கேட்குறாரு. ஆமாங்கிறான் இவனும். நீ கேட்கறதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்காது, எப்படி ஒருத்தனால பண்ண முடியும்னு கேட்குறாரு. ஆமாம் நான் கேட்குறதுல அர்த்தம் இல்லை தான், ஆனால் நீ பண்ணுவேன், ஏன்னா நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறாரு. இப்போ இவங்களும் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அவரோட கார் பின்னாடி போகிறாங்க. பார்த்தா அவரோட கார் ஒரு ஸ்டாப்பில் நின்று ஒரு பொண்ணை ஏற்றுறாங்க. அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு பழைய பொண்ணை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க இல்லை, இவங்க வேற ஒருத்தவங்க. இப்போ கொஞ்ச நேரம் அவங்க ஒரு பில்டிங்கில் போயிட்டு இப்போ வெளில வராங்க. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனோட பிரசிடென்ட்டும் இருக்காரு. இது இன்னும் பெரிய பெரிய இடத்த கூடலாம் லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் ரெண்டாக பிரிஞ்சு ஸ்ப்ளிட் பண்ணி போய் தேடுறாங்க. இப்போ இவனோட அசிஸ்டண்ட்டை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கிறதுனால இவனு வந்துட்டு ஜிபிஎஸ் கொடுத்து விட்றான். இப்போ இவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு. அவரு இப்போ சொல்கிறாரு. அதாவது என்னென்னா இப்போ ஆக்டிவில் வரப்போகிற பார்ட்டி வந்து உங்களுக்கு ஃபேவர்ஸ் நிறையா வேணுங்கிறதுனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட பார்ட்டி லீடரையும் வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதனால் இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட ஹெட்டுமே போயிட்டு இந்த பொண்ணு கூட சேர்ந்து ஒரு ரூமில் புக் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா எனக்கு ஏதோ தப்பாக தோணுது சார், நம்ம வேணா உள்ளே போய் விசாரிக்கலாமான்னு சொல்லிட்டு இவனோட அசிஸ்டண்ட்டு கேட்குறான். இல்லை நம்ம அதெல்லாம் பண்ண வேணாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலாங்கிறார் அவரும். அவரோட அசிஸ்டண்ட்டு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது, இதை பார்த்துட்டு சும்மா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பூமியும் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், இது எலெக்ஷன் நம்ம ரூல்ஸ் எல்லாத்துக்குமே அகேன்ஸ்ட் ஆனது. ஆனால் இது முதல் தடவை இது மாதிரி நடக்கல, இதுக்கு முன்னாடி எவ்வளோ தடவை நடந்திருக்கு. இதில் நம்ம ஒருத்தரை பிடிச்சாலும் இன்னொருத்தர் வந்துட்டு தான் இருப்பாங்க அந்த இடத்துக்கு. அதனால் இந்த தடவை நம்ம இது மொத்தமாக பிடிக்கணுங்கிறாரு. இப்போ இவரும் இந்த பொண்ணு வெளில வரும், அந்த பொண்ணை வச்சு நம்ம இவங்களை பிடிச்சிடலாங்கிறாரு. இப்போ அதே மாதிரி அந்த பொண்ணு லாக்கர் ரூமை செக் பண்ணிட்டு வெளில வராங்க. அசிஸ்டண்ட்டு பின்னாடி போய் பார்த்துக்குறான் அந்த லாக்கர் ரூம் நம்பர், இவங்க எந்த ஃப்ளோருக்கு போகிறாங்கிறதையும். இப்போ சிஜிக்கு இங்கே நடக்கலாம் யோசிச்சு பார்த்துட்டு அவருக்கு எதுவும் ஸ்ட்ரைக் ஆகுது. சீக்கிரம் வந்து எடுத்து கிளம்புறாரு. என்னன்னா இவரோட அசிஸ்டன்ட் பூமி கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளைமே வரல ரொம்ப நேரமா. இப்போ போய் அந்த டோரையும் திறந்து பார்த்து பூமி எங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கத்துறாரு. பார்த்தா இவரோட அசிஸ்டன்ட் தூக்க மாட்டிருக்காரு. இதை பார்த்த சிஜிக்கும் ஒன்றுமே புரியல. அவர் அப்படியே அங்கே உறைஞ்சு நிற்கிறாரு. இப்போ தான் அசிஸ்டன்ட் பேசின கடைசியான மெசேஜை நம்ம காட்டுறாங்க. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார், உங்கள் கூட ஒர்க் பண்ண 2 வருஷமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூன்னு சொல்லி எழுதியிருக்கு. இதோட இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போக போக கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது எப்படி போகுதுன்னு புரியாது, ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கண்டுபிடிச்சி இந்த கேஸை மொத்தமாக சால்வ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.